இப்ப கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். இப்ப அவன் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு கேட்டிருக்கலாம்ல. அவன் கேட்கவே இல்லை, வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கி இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டாங்க. அவன் அடிமையா வித்துட்டாங்க. அவனை கொண்டு போய் எகிப்துல ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை 20 வெள்ளிக்காசுக்கு அவன் அடிமையா வித்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டா, இவர் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டா. இப்ப அங்க கொண்டு போய் அடிமையான ஒரு வாழ்க்கை. இப்ப அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் கொஞ்சம் இருந்ததால எங்க அப்பா அம்மா வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். ஆனா இப்போ என்னை தூக்கி இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டாங்களே, வித்து போடும் போது அவன் உடம்புல என்ன நிலவரத்துன்னு எனக்கு தெரியாது. அவனை கொண்டு போய் அங்க அடிமையா வித்துட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுல போய் அடிமையா வேலை பார்க்கறான். கவனிக்கணும், அடிமையா வேலை பார்க்கறான். அப்ப கூட அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடக்குது அவன் கேட்கல. அந்த இடத்துல அவன் செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு பழி அவன் மேல சுமத்தப்பட்டது. அவன் எந்த தப்பும் செய்யல, ஒரு பழி அவன் நீரான செஞ்சு அப்படி சொல்லி அவனை குற்றப்படுத்திட்டாங்க. அப்ப கூட ஏன் ஆண்டவரே நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த பழி சுமத்துறாங்க அப்படின்னு அவன் கேட்கல. கவனிக்கணும், இருக்கிறவங்கள கவனிக்கணும். ஏன் என் மேல பழி சுமத்துறாங்கன்னு அவன் வாயை திறந்து ஆண்டவரை கேட்கவே கிடையாது. அங்க இருந்து அந்த தப்பு செஞ்சதாக அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டு அவனை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க. கவனிக்கணும், ஜெயில போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப கூட ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஜெயில் வாசனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஜெயில் அப்படின்னு அவன் கேட்கல. அவன் அமைதியா இருந்தான். ஆமா, பிறகு கர்த்தர் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அவனுக்கு சொன்ன தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. அவன் எகிப்திலே ஒரு பெரிய இடத்துக்கு அவன் போயிட்டான். அதற்கு பிறகு 7 வருஷம் பஞ்சகாலம் வந்தது. 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம், 7 வருஷம் பஞ்சகாலம் வந்தது. அந்த ஆசீர்வாதமான காலத்துல நிறைய தானியங்களை அவன் சேர்த்து வைக்க அவன் ஐடியா சொல்லி பிறகு சேர்த்து வைக்கப்பட்டு பஞ்சகாலம் பொழுது அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண, அது எல்லாருக்கும் கொடுத்து யாரும் பஞ்சத்துல சாகாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்கக்கூடிய அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். கவனிக்கணும். இப்ப அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் கிட்ட தானியம் வாங்குறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது கூட பிறந்த அண்ணன்க எகிப்துக்கு வராங்க. கவனிக்கணும், எகிப்துக்கு வராங்க. தானியம் வாங்க வரும்போது இவன் என் தம்பின்னு வந்த அண்ணன்மார்களுக்கு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் எங்க அண்ணன் சொல்லி தம்பிக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. கவனிங்க. எப்பவுமே தப்பு செஞ்சவங்களுக்கு தெரியாது, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரணம் இன்னும் இருக்கும். மனசுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரணம் இருக்கும். அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவங்க என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அண்ணன் சொல்லி அவங்கள கூட கூட்டு வச்சு அவங்கள நல்லா அவங்களுக்கு தானியங்களா கொடுத்து அவங்கள போஷிக்க நினைக்கிறான். அப்போ அவன் சொல்ற வார்த்தை தான் இது, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அழிச்சிட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்காது, இனிமே ஆசீர்வாதமா வாழ மாட்டேன்னு சொல்லி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என் வாழ்க்கையில இவ்வளவு அவமானமும் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு விதமான காரியங்கள் நடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை என் நன்மைக்காக தான் செய்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்காக தான் செஞ்சாரு. ஒருவேளை நீங்க என்ன பகைக்கலன்னா என்ன தூக்கி கிணத்துல போட்டுருக்க மாட்டீங்க. கவனிங்க, நீங்க என்ன பகைக்கல என்ன தூக்கி என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? கிணத்துல போட்டுருக்க மாட்டீங்க. கிணத்துல போடலன்னா என்ன இஸ்மவேலர்கிட்ட வித்திருக்க மாட்டீங்க. நீங்க என்ன இஸ்மவேலர்கிட்ட விக்கலன்னா அவன் கொண்டாந்து போத்திபார் கிட்ட வித்திருக்க மாட்டான். போத்திபார் என்ன வாங்கலன்னா இந்த இடத்துல எனக்கு அவமானமான ஒரு பழி எனக்கு சுமத்தப்பட்டிருக்காது. ஒருவேளை இவங்க பழியை சுமத்தாம இருந்தாங்கன்னா நான் ஜெயிலுக்கு போகாம இருந்திருப்பேன். நான் ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தேன்னா மறுபடியும் ராஜா என்ன அழைச்சிருக்க மாட்டாரு. கவனிங்க, ராஜாவுக்கு ஐடியா சொல்லிருக்க முடியாது. இப்ப நான் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு ராஜாவுக்கு ஐடியா சொல்லும்படி கர்த்தர் ஜெயிலுக்குள்ள கொண்டு போனார். இப்போ இவ்வளவு நாள் எனக்கு ராஜா யாரு, ராஜாவோட தொடர்பு எதுவும் எனக்கு கிடைக்கல. நான் எப்போ ஜெயிலுக்குள்ள போறேனோ இப்போ ராஜாவுக்கு வந்த அந்த தரிசனத்திற்காக நான் ராஜாவோடு கூட ஒரு உறவு கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ராஜாவோடு கூட ஒரு கம்யூனியன் ஆகும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவருடைய நட்பு எனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்ப அவனுடைய நட்பு கிடைச்ச உடனே இப்ப அவனை தூக்கி பெரிய இடத்துல அந்த ராஜா உட்கார வைக்கிறாரு. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப சொல்றா, நீங்க என் வாழ்க்கையில செஞ்சதெல்லாம் நீங்க செய்யல, கர்த்தர் உங்களை செய்ய வைத்தார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைத்தார். ஏன் தெரியுமா? உங்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்தும்படி அதை செய்ய வைத்தார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. நிறைய நேரத்துல நீங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு ஏன் ஆண்டவரே இது, எனக்கு ஏன் நடக்குதுன்னு கேட்கறீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற செய்வோம். இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற செய்வோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அல்லேலூயா. இந்த பாடிய, இந்த கண்ணீர், இந்த வீணான பழிய நான் எனக்கு ஏன் இது நடக்குது, ஏன் இந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, நான் ஒன்னே ஒன்று சொல்ல முற்படுகிறேன், என் வாழ்க்கையில நடக்கிறது அனைத்தும் நன்மைக்காகவே என் கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தும் நன்மைக்காகவே. பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான்,
நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கம் இல்லை, கவலை இல்லை, கல் கொண்டு பாடிடுவே. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு சொல்லிட்டேன். என் வாழ்க்கை நடக்கிறது அனைத்தும் நன்மைக்காக மட்டும் தான். ஆமென் சொல்லுங்க. என்ன ஒருத்தன் திட்டுறானா என் நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். என்ன ஒருத்தன் அடிக்கிறானா கர்த்தர் நன்மைக்காக தான் அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கையில தோல்வி வருதுன்னா கர்த்தர் நன்மைக்காக அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கையில போராட்டங்கள் வருதுன்னா கர்த்தர் நன்மைக்கு அனுமதிக்கிறாரு. ஏன் தெரியுமா? இத்தனை பெரிய போராட்டத்தின் மத்தியில கடைசி முடிவு என் தலை உயர்த்தப்படுகிறதா இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்வேன், என் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. உண்மையா என் வாழ்க்கை நடக்கிறதா நன்மைக்கு தான் நீங்க நினைச்சீங்கன்னா முழு பலத்தோடு கையை தட்டி ஆண்டவர் ஆராதிப்பீங்க, முழு பலத்தோடு பாடுவீங்க. சும்மா இந்த என்ன சொல்றது, இந்த தோடையில தாளம் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சும்மா கையை தட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் பாடுறாரு அப்படியே எல்லாம் இருக்கக்கூடாது. பாட்டு கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கோம்? தேவனை ஆராதிக்க தானே, வேற எதுக்கும் வரல.